லவ் வந்து ஒரு ஃபீலிங் ப்ரோ. நீங்க செட் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் வரணும்னா அது வராது. சரிங்களா? எப்போ வருதோ அப்பதான் ப்ரோ வரும். ஏன்னா லவ் வந்துட்டு ஒரு நேச்சுரல் ஃபீலிங். நீங்க அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் சொல்றீங்க எனக்கு வந்து பார்த்தாவே பயமா இருக்கு. ஏன்னா வெட்டிட்டு சாகுறாங்க அப்படிலாம் சொல்றீங்க. ஏன் மேரேஜே பண்ணிக்காதீங்கன்னு சொல்றேன். மேரேஜ்க்கு அப்புறம் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்பவே பண்ணலாமே. அது ரொம்ப நல்ல விஷயம் தானே. பேரண்ட் எல்லார்ட்டயும் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பெரியவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காதல்னு வரும்போது ஆப்போசிட் ஜெண்டர் நம்ம யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. நம்ம ஒருத்தரை பார்த்து அவங்க சம்மந்தமே இருக்காது சார். அது ஒரு ரீசனே இருக்காது. எந்த ஒரு ரீசனும் இல்லாம நம்ம மேல ஒரு அக்கறையும், ஒரு அன்பும் காட்டுற ஒரு இடம் வந்துட்டு காதல் மட்டும் தான். ஏன்னா எந்த ஒரு ரீசனுமே இருக்காது சார். இவங்க வந்து பெரிய ஆளு, இவங்க காசு செலவு பண்றாங்க, இல்ல நேரம் குடுக்குறாங்க. அந்த மாரி எதுவுமே கிடையாது சார். ஜஸ்ட் உங்ககிட்ட டைமும், அன்பும் மட்டும் தான் காதல் கேட்கும். வேற எதுவுமே கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி வந்து செட்டில் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன லவ் பண்ணு, இல்லன்னா நான் விட்டு போயிருவேன்லாம் கிடையாது சார். இவங்க பார்த்த வரைக்கும் இவங்க எதிர்க்க பார்த்து தான் வந்து முடிவு பண்ணியிருக்காங்களே தவிர, அவங்க காதலிச்சு முடிவு பண்ணல. காதலிச்சு பார்த்தா தான் சார் அதோட உணர்வு புரியும். இன்னொருத்தர் சொல்றாரு அவங்க என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்து வந்துட்டு விட்டு போயிட்டாங்க அப்படின்னு. நல்லா யோசிச்சு பார்க்கணும் சார். அந்த இடத்துல ஸ்டேட்டஸ் மட்டும் இருக்காது. வேற இன்னொரு விஷயமும் இருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு உங்களோட கேரக்டர் பிடிக்காம இருந்திருக்கலாம். நீங்க அந்த மாதிரி நடந்துக்காம இருக்கலாம். புரிஞ்சுக்கிட்டு நடந்தா தான் சார் காதல். புரிஞ்சுக்காம இருந்தா அது எப்பவும் விட்டு போயிடும் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேர் டிவோர்ஸ் பண்றாங்கல்ல. அப்ப யாருமே கல்யாணம் பண்ணாம இருப்பாங்களா? கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றாங்களா? இவங்க இங்க உட்கார்ந்திருக்க எல்லாருமே எனக்கு காதல் பிடிக்கலன்னு இல்ல. எனக்கு வரல. எனக்கு வந்து இன்னும் பார்க்கல. என் பக்கத்துல இருக்கவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்களே தவிர எனக்கு காதல் பிடிக்காதுன்னு சொல்லல.